உங்களிலே நம்பிக்கை வையுங்கள் என்று பலர் சொல்வார்கள். ஆனால் அது உதவி செய்யாது. உண்மையான மாற்றம் வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நம்புவது அல்ல, உங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி பிரேம் ராவத் அவர்கள் கூறுவதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க்கை எனும் தொழில் பற்றி மேலும் விவரமாக கூற முடியுமா? விஷயம் என்னவென்றால், வெறுமனே எண்ண கருத்துக்களை கொண்டிருப்பது மட்டும் அல்ல, வெறுமனே நம்புவது மட்டும் அல்ல, இது அறிந்து கொள்ளுதல் பற்றியதாக இருக்க வேண்டும். உங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களாலே அதனை செய்ய முடியும். இவ்வாறு ஒன்று இருக்கின்றது என நம்புவது அல்ல. நான் கொடுக்கும் ஒரு உதாரணம் என்னவென்றால், நீங்கள் ஒரு இடத்தில் இருக்கின்றீர்கள். அங்கு ஒரு பசுமாடு உள்ளது என நீங்கள் கற்பனை செய்கின்றீர்கள். அங்கிருக்கின்ற மக்களும், ஆமாம், அங்கே ஒரு பசுமாடு இருக்கின்றது என கூறுகின்றார்கள். அப்படி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி வைத்திருக்கலாம். அதிலே ஒரு தீங்கும் இல்லை. உங்களுக்கு தேநீர் அருந்துவதற்கு பால் தேவை என்றால், அந்த கற்பனையால் உருவாக்கப்பட்ட பசுவினாலே உங்களுக்கு கற்பனையால் உருவாக்கப்பட்ட பாலை தான் கொடுக்க முடியும். உங்களுக்கு நிஜமான பால் தேவை என்றால் உங்களுக்கு நிஜமான பசு தேவை. கற்பனையால் உருவாக்கப்பட்ட பசுவினால் அதனை தர முடியாது. வாழ்க்கையிலும் அதே போன்றுதான் உள்ளது. நாங்கள் பல விடயங்களை நம்புகின்றோம். உங்களிலே நம்பிக்கை வையுங்கள் என மக்கள் கூறுகின்றார்கள். இல்லை, அது உதவி செய்யாது என நான் கூறுகின்றேன். நீங்கள் உண்மையிலே என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் உங்களை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எவ்வாறு அந்த இடத்தை அடைவது? உங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான அந்த இடத்தை எவ்வாறு அடைவது? எளிமையாக உங்களை ஆராய்ந்து பார்ப்பதில் இருந்து ஆரம்பியுங்கள். உங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கான ஒரு எளிமையான வழி உள்ளது. அதற்காக நான் அமைத்துள்ள ஒரு திட்டம் உள்ளது. அது உண்மையில் அமைதி கல்வி திட்டம் என அழைக்கப்படுகிறது. அது எத்தனையோ மக்களுக்கு உதவி செய்துள்ளது. எத்தனையோ மக்களுக்கு உதவி செய்துள்ளது. அது சிறைச்சாலைகளில், நோயுற்றவர் கவனிப்பு இல்லங்கள், போலீஸ் திணைக்களங்கள், ஆர்மி என பல இடங்களிலும் நடத்தப்படுகின்றது. அவர்கள் தங்களின் உள்ளே தம்மை பற்றி மேலும் ஒரு பரிமாணம் இருப்பதை கண்டு கொள்கின்றார்கள். அது அவர்களது சொந்த கற்பனையினால் மட்டுப்படுத்தப்பட்டது அல்ல என்பதை கண்டுகொள்கின்றார்கள். அங்கு புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு பரிமாணம் உள்ளது. உங்களின் உள்ளே தைரியம் உள்ளது. நீங்கள் அந்த தைரியத்துடன் தொடர்பு கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களின் உள்ளே உள்ள ஆனந்தத்துடன் தொடர்பு கொள்ள வேண்டும். உங்களின் உள்ளே உள்ள புரிந்துணர்வுடன் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். நீங்கள் அதனை வெறுமனே நம்புவதில்லை. ஆனால் தினமும் உங்களிடம் உள்ள தைரியத்தை உணர ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் யார் என்பதனை அறிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். உங்களை உருவாக்கிய விஷயங்கள் மிகவும் மிகவும் சக்தி வாய்ந்தவை. மிகவும் சக்தி வாய்ந்தவை. கருணை எப்பொழுதுமே உங்களின் உள்ளே இருந்து வந்துள்ளது. அத்துடன் நிச்சயமாக கோபம், வெறுப்பு என்பனவும் உங்களின் உள்ளே எப்பொழுதுமே இருந்து வந்துள்ள. அவ்வாறுதான் கருணை, ஆனந்தம், புரிந்துணர்வு, அன்பு, மன்னிக்கும் மனப்பாங்கு என்பவையும் உள்ளன. ஆனால் நாங்கள் அதன் ஒரு பகுதியை மட்டும் உபயோகித்துள்ளோம். எது அந்த பகுதி என்றால், வெறுப்பு, புரிந்து கொள்ளாத தன்மை, சந்தேகம் என்பவற்றையே உபயோகித்துள்ளோம். என்னை பாருங்கள். 50 வருடங்களுக்கு மேலாக நான் இந்த அமைதி பற்றி பேசி வருகின்றேன். நான் எங்கு சென்றாலும் மக்கள் அமைதி சாத்தியமில்லை, அமைதி சாத்தியமில்லை என கூறுவார்கள். நான் அவர்களிடம் ஒரே ஒரு கேள்வி கேட்கின்றேன். சரி, அமைதி சாத்தியம் இல்லை என்றால் எங்களுக்கு வேறு என்ன சாய்ஸ், அதாவது தெரிவு உள்ளது? அமைதி இல்லாது இந்த சமுதாயத்தை உருவாக்கி வைத்திருக்கின்ற கட்டமைப்பு நொறுங்கி போய்விடும். நாங்கள் உடைந்து போய் கொண்டிருக்கின்றோம். எங்களை எதுவுமே ஒன்றாக சேர்த்து வைத்திருக்கவில்லை. அவ்வாறு உடைந்து போவது தினமும் மேலும் மோசமாக போய்கொண்டே இருக்கின்றது. எந்த ஒரு தவறும் செய்யாத மக்களை கொல்லுகின்றோம். பழிவாங்குதல் எனும் நெருப்புக்கு எண்ணெய் ஊற்றுகிறோம். அனாதை ஆக்கப்பட்ட குழந்தைகளின் கண்களில் வெறுப்பும் நம்பிக்கையை இழந்த தன்மையும் தெரிகின்றது. அந்த சிறிய கண்களில் நம்பிக்கையும் ஆனந்தமும் நிறைந்து வழிய வேண்டும். எனவே நமது வாழ்க்கையில் அமைதியை அரவணைப்பதை தவிர எங்களுக்கு வேறு எந்த ஒரு வழியும் இல்லை. நீங்கள் பரப்புகின்ற இந்த அமைதியின் செய்தி எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது? இதனை புரிந்து கொண்டவர்கள், பாருங்கள், நான் அதனை மதிக்கின்றேன். ஏனெனில் இதனை புரிந்து கொள்வதற்கு நமது சிந்திக்கின்ற விதத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். மக்கள் ஒரு குறிப்பிட்ட விதமாக யோசிக்கின்றார்கள். அமைதி சாத்தியம் இல்லை என எண்ணுகிறார்கள். நான் அவர்கள் கூறுவதை உண்மையிலே மதிக்கின்றேன். ஏனெனில் வெளியே பார்த்தால் எந்த ஒரு வழியும் தெரியவில்லை. அப்பொழுது நீங்கள் தனிமையாக உணர்கிறீர்கள். நீங்கள் ஆதரவற்றவராக உணர்கிறீர்கள். நாங்கள் செய்யாத ஒரு விஷயம் என்னவென்றால், நாங்கள் எங்களை நோக்கி பார்க்கவில்லை. நாங்கள் உலகத்தை பார்த்தோம். நாங்கள் வெளியே பார்த்தோம். ஆனால் நாங்கள் நம் உள்ளே பார்க்கவில்லை.
இவ்வாறு நாங்கள் நம் உள்ளே பார்க்கும் பொழுது, அதாவது இது என்னுடைய செய்தி மட்டுமல்ல, இந்த செய்தி காலம் காலமாக எதிரொலித்த வண்ணம் இருக்கின்றது. ஒரு நாகரீகத்திலிருந்து மற்றைய நாகரீகத்திற்கு சொல்லப்பட்டு வந்துள்ளது. இன்னொரு விதமாக பார்த்தோம் என்றால், நீண்ட காலத்திற்கு முன்னர் நாங்கள் காட்டிலிருந்து வெளியே வந்தோம். நாங்கள் எல்லோரும் காட்டில் வசித்தோம். பின்னர் நாங்கள் காட்டிலிருந்து வெளியே வந்தோம். அதன் பின்னர் விவசாயம் செய்ய ஆரம்பித்தோம். விவசாயம் பல விஷயங்களை எடுத்து வந்தது. அத்துடன் நாகரீகம் என்பதனையும் எடுத்து வந்தது. அவ்வாறு நாகரீகம் ஆரம்பித்த பொழுது நாங்கள் காட்டில் உள்ள சட்டங்களை பின்பற்றப் போவதில்லை என கூறினோம். காட்டு ராஜ்யத்தில் உள்ள சட்டம் மிகவும் எளிமையானது. பெரிய மீன் சிறிய மீனை சாப்பிடும், அவ்வளவுதான். நாங்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்தோம். எங்களது சமுதாயத்தில் அது தேவையில்லை என நாங்கள் மறுப்பு தெரிவித்தோம். ஏனெனில் அது இங்கே வேலை செய்ய போவதில்லை. காட்டு ராஜ்யத்தில் அது வேலை செய்தது, ஆனால் இங்கே அது வேலை செய்யாது. அப்பொழுது நாங்கள் ஒரு சுவரை கட்டினோம். அந்த சுவர் காட்டு ராஜ்யத்தின் சட்டங்களை நாகரிகமான ராஜ்யத்தின் சட்டங்களில் இருந்து பிரித்து வைத்தது. இந்த சுவர் அமைதி எனும் சிமெந்தினாலும் கருணை எனும் செங்கல்லினாலும் புரிந்துணர்வினாலும் கட்டப்பட்ட இந்த சுவர் துரதிர்ஷ்டவசமாக மீறப்படுகின்றது. இது ஒழுங்காக பராமரிக்கப்படவில்லை. இது உடைந்து போகிறது. காட்டு ராஜ்யத்தின் சட்டங்கள் நமது சமுதாயத்தின் உள்ளே ஊடுருவுகின்றன. கூடிய விரைவில் நாகரிகமான சமுதாயத்திற்கும் காட்டு ராஜ்யத்திற்கும் இடையிலே எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் போகப் போகிறது. காட்டு ராஜ்யத்தில் இருந்து விவசாயத்திற்கு வந்த பொழுது ஏற்பட்ட அந்த மாற்றங்கள் எல்லாமே வீணாகி போய்விடும். இதுதான் நடைபெறுகின்றது. எங்கு பார்த்தாலும் சரி, சிறிய மீன்கள் பெரிய மீன்கள் போல நடக்க முயற்சிக்கின்றன. புல்லியிங் எனப்படும் கொடுமைப்படுத்துதல் என்பது இந்த உலகில் நடைபெற ஆரம்பித்துள்ளது. புல்லியிங் என்றால் என்ன? புல்லியிங் என்றால் ஒரு குறிப்பிட்ட சிறிது நேரத்திற்கு ஒரு சிறிய மீன் பெரிய மீன் போல இருப்பது எப்படி இருக்கும் என்பதை அனுபவிக்க விரும்புகிறது. ஆனால் காட்டு ராஜ்யத்தின் சட்டம் என்ன சொல்லுகின்றது? நீ அவ்வாறு செய்தால் நீ இரையாகி விடுவாய் என்று சொல்லுகின்றது. பிரேம் ராவத் மற்றும் அவரது செய்தி பற்றி மேலும் அறிந்து கொள்வதற்கு www.premrawat.com எனும் இணையதளத்தை பார்வையிடவும்.